பாடி வந்து காலை விழுந்து கும்பிட்டு எழுந்து நின்று வாய்க்கிறதா நான் ஆமா என்னங்க துணி வச்சு இந்த நாட்டுக்கே ஒரு மன்னர் எனக்கு தகாத முறையில் நடந்து கொள்கிறேன்.
என்ன பண்ணீங்க இப்ப அவரு அவன் பாசத்துக்கு அவன் காலை பிடிச்சி தூக்கினேன் அப்படியே என்ன பண்ணுங்க தெருமணியில போயிட்டு யாருக்கிட்ட கேளுங்க சுடுகாடு எங்க இருக்குதுன்னு ஒரு 500 பேசா ஏண்டா லீவு தான் கொடுப்பாங்க லீவு சம்பளம் கூட தருவாங்க உங்களுக்கு சம்பளம் எல்லாம் தர முடியாது போ என்னதான் வேணும் உங்களுக்கு சம்பளமா சரி சம்பளம் தர சொல்ற போ தகாத வார்த்தை பேசக்கூடாது சம்பளத்தை கூட்டி கொடுக்கணுமா கூட்டி கொடுக்க சொல்றப்போ இந்த பக்கமே வர சம்பளம் லீவ் கொடுத்துட்டீங்க சம்பளம் கொடுத்துட்டீங்க அந்த லீவுக்கான சாப்பாடு ஏன்டா உங்களுக்கு லீவு கொடுத்து சம்பளம் கொடுத்து உங்களுக்கு சாப்பாடு கூட போடுவாங்க யாருன்னா உங்க குழந்தைங்களை அடக்கிறதுக்கு சாப்பாடு போட முடியுமா முடியாது அதெல்லாம் போட முடியாது போங்கடா என்னங்க சாப்பாடு போறீங்களா சரி வாடா மச்சான் என்னடா உங்களுக்கு வேணும் லீவ் கொடுத்தீங்க லீவுக்கான சம்பளத்துக்கான சாப்பாடு வாங்கலாம் சாயந்தரமான ஒயின் ஷாப் வச்சு நடத்துங்கறல அதனால ஏய் ஏண்டா ஒரு மன்னரிடத்துல மகாராணி இடத்துல என்ன பேசணும் அதுதான் பேசணும் சரக்கடை வந்து கேப்பீங்க எங்ககிட்ட மகாராணி அதெல்லாம் தர முடியாதுடா என்னங்க அவனுக்கு கேக்குறாங்க கொடுக்க சொல்ற போங்கடா மாமா வாய தந்ததுமே வந்துடுறீங்க எங்களுடைய மகன் வருகிறான்னு சொல்லு அப்படியா சென்று அவனை பார்க்க வைக்கும்